இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே ஆன்மீகத்தை மட்டும் பேசக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல. ஆன்மீகத்தை தாண்டி இந்த நாட்டிலே அல்லது உலக நாடுகளில் அரசியல் நிலைகளை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் ஆட்சி அதிகாரத்தை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கம் பேசியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஆட்சியாளர் என்பவர் யார், அவருடைய கடமைகள் என்ன, ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர்களுடைய தகுதி என்ன, ஆட்சி பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் மறுமையிலே அவருக்கு ஏற்படுகின்ற பரிதாபகரமான நிலை என்னவென்பதை பற்றியும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. ஆட்சி பொறுப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அந்த ஆட்சி பொறுப்பை யாரு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் சரியான முறையிலே ஆட்சியை நிலைநிறுத்தாவிட்டால் வீராப்ப மட்டும் பேசிக் கொண்டிருந்தா போதுமா? ஒரு ஆட்சியாளரா இருந்தா என்று பேசினா மட்டும் ஆட்சியாளனா? மக்களை பாதுகாக்கணும். மக்களோட கஷ்ட நஷ்டங்கள் ஏதாவது வந்தா அந்த கஷ்ட நஷ்டங்கள்ல பங்கு பெறக்கூடியவராக ஒரு ஆட்சியாளர் இருக்கணும். நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், எல்லாரும் வாக்களிச்சு பங்களாத் நிலையில நம்ம நாடு இருக்கக்கூடிய நிலையில, உலக நாடுகள்ல இப்படி இருக்கக்கூடிய நிலையில திறந்து வாழ்ந்து கடன்பட்டவர்களுடைய கடன்களை அடைக்கக்கூடிய தலைவரா இருந்தா எப்படிப்பட்ட ஒரு பரக்கத் அந்த ஆட்சிக்கு அல்லாஹ் தஆலா வழங்கியிருந்தான்னு பாருங்க. எப்படிப்பட்ட நேர்மை பாருங்க.